ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் கொஞ்சமாக பாப்கார்ன் எடுத்துருக்கிறேன். இது வெளியே விற்கிது, கடையில் விற்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்களில் கிடைக்கும். இந்த மாதிரி சோளம் இது வாங்கிப்போம். ஒரு 50 கிராம் இருக்கும். இது வந்து மிளகு, சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு நான் மிக்சியில் நைஸாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கணும். இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். இதில் இந்த பாப்கார்ன் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா காயட்டும். நான் ஏன் இரும்பு கடாயில் செய்கிறேன்னா பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள் அப்படியே ஸ்டெப்பாக. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டுப்போம். இதில் 2 கை அடி அளவு போட்டுப்போம். பாதி போட்டுப்போம். இது 2 பகுதியாக செய்வோம். இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். கொஞ்ச நேரம் வறுப்படுத்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் வறுக்கலாம். ஹீட்டு நல்லா ஏறட்டும். இதிலே வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு அந்த நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், மஞ்சள், இது மூணுத்தையும் போட்டுப்போம். கொஞ்ச நேரம் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அதுவே வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு தட்டு போட்டு மூடிடணும். மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அப்படியே பொரியும். கொஞ்சம் ரொம்ப மீடியமாக வச்சுக்கலாம். ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம், ரொம்ப குறைக்கவும் வேண்டாம். பொரியல சவுண்டு கேட்குதுங்களா? ரெண்டே நிமிஷத்தில் ஆகிடுங்க. சாயந்தரத்தில் டைமில் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம, கண்ட எண்ணெயில் செய்வாங்க, கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து விற்கிது இந்த மாதிரி சோளம். பாருங்கள், தட்டே எலும்பி மேலே வருது. அப்படியே ஃபுல்லாக வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம். அவ்வளோதாங்க, பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. கேர்ஃபுல்லாக செய்யுங்க, முகத்தில் வெடிக்கும். எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுப்போம். அதையும் வறுத்துடலாம். அதே மாதிரி மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது மசாலா மிளகுத்தூள். நீங்கள் மிளகுத்தூள் வேணான்னா மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பாப்கார்ன் ரெடிங்க. பாருங்கள், கொஞ்சம் அளவில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பாப்கார்னு வீட்டில் ஆரோக்கியமாக பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த கடையில் சாட் மசாலான்னு விற்கும் இல்லைங்களா, அது வேணுன்னா கூட நீங்கள் வாங்கி லேசாக தூவிக்கலாம். நான் அது வீட்டில் இல்லை. அது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக செய்து கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.